கண்டிப்பா மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் நாங்க. நான் போய் கன்சல்ட் பண்ணிக்கிறேன். நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல. உங்க மேல எனக்கு ட்ரஸ்டே வராது. இந்த ப்ரொமோக்கு வந்த கமெண்ட்ஸை தான் இப்போ படிக்க போகிறோம். பார்வதி எல்லாருமே கார்னர் பண்ணி தான் எல்லா அமௌண்ட்டும் வந்திருக்கு. சரி, இப்போ தான் நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்டில் மற்றவர்கள் எல்லாம் பார்வதியை கேவலமாக சித்தரிப்பதனால் பார்வதியை யாராவது சித்தரித்தால் மட்டும் அது தவறாக இருக்கும். என்னம்மா இது நியாயம்? ஆன்ட்டி வெளியே அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி எல்லாரையும் சித்தரிக்கும் போது அது தப்பாக தெரியல. பார்வதி யாராவது சித்தரிச்சா மட்டும் தப்பாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இதில் கொஞ்சம் பிட்டு சொருகிற மாதிரி வியானாவோட காமெடியை வச்சுருக்கேன். வியானாக்கு மனசில் சந்தோஷ் சுப்பிரமணிய ஆசனி நினப்பு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். சரி, நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் அமிர்த் உங்களுக்கு சரியான ஜோடி பார்வதி. ஜாடிக்கு ஏற்ற மூடி தவறுகளை சுட்டி காட்டி பேசும் நபர்களை அவமானப்படுத்துதல், அசிங்கமாக பேசுதல், பின்புறம் கொச்சை வார்த்தைகள் கொண்டு பேசுவது இவர்கள் சரி என்றால் அமிர்த் பார்வதி தம்பதியும் அருமையான ஜோடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்தா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்ட் பார்வதியுடைய ஃபேன் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியாதா கனி விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, அப்படியே நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்டில் வீக் எண்டு வந்தாலே பார்வை கையில் பிடிக்க முடியாது, அழுது நடிக்காத போட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணும் அப்படின்னு அழுது நாடகத்தை போட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் ரோலிங் ஆகுது. அப்படியா அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் பார்வதி அழுவுறதுக்கு கஷ்டமாக தாங்க இருக்குது. அழுதே அவங்க டைட்டில் வின் பண்ணிவிடுவாங்களோ என்னமோ தெரியல. சரி, வாங்க நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்ட்லேயும் பாரு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. பாரு அழுது ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். எல்லாரும் ஒரு பொண்ணியை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேன்ஸ் தான் நிறையா பேர் ஆவாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். சரி, வாங்க. இந்த கமெண்ட்லேயும் ஃபன் டாஸ்க்குன்னு சொல்கிறீங்க, அதுவும் பார்வதி வச்சுக்கிட்டு எப்படிப்பா விளையாட முடியும்? அவள் எப்போவுமே அதை எப்படி கெடுக்கலாம் தான் பாப்பா. எதையும் ஃபன்னாக பண்ணிட்டு போயிருக்கலாம், ஆனால் பண்ண மாட்டா. அதுதான் பாம்பு பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு ஒரு புது பேர் பாம்பு பார்வதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக தான் இருக்குது, பாம்பு பார்வதி. சரி, நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இதுவும் பார்வதியோட ஃபேனாக தான் இருப்பாங்க போல். கனிக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதுனா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கனி எதுக்கு இதுக்குள்ளே இழுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. எபிசோட் பார்த்தா தான் நம்மளுக்கே புரியும். சரி, லைவில் பார்த்துருப்பாங்களோ என்னமோ. நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். நான் சொல்லலை, ஒரு பொண்ணை வச்சு செஞ்சாங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. அது என்ன, பார்வதிக்கு என்ன நடந்தாலும் கனிக்கு பெரிய பிரச்சனையே இல்லை, எப்பா முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தாலே தெரியுதில்ல கனியோட ஒரு மிகப்பெரிய வெறுப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் விக்ரம் தைரியம் இருந்தால் பார்க்கிட்ட பண்ண மாதிரி எஃப்ஜே கிட்டேயும் கனிக்கிட்டேயும் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் இந்த கமெண்ட்டை போட்டிருக்கோம். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ப்ரோமோ வீடியோவில் பார்க்கலாம். பாய்.